வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நேத்துக்கான எபிசோடே போரிங்னு சொன்னீங்க. அந்த வேளை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட்லாம் உங்களுக்கு கடுமையா போர் அடிக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே இல்லையா, சுத்தமா கண்டென்ட் இல்ல போல. நம்மலாம் யோசிச்சிருப்போம்ல, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டே கிடையாதுன்னு சொல்லி சாட்டர்டே சண்டே வராதுன்னு சொல்லி தட்டி விட்டுருப்போம்ல. அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து போட்டு சேதன் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு போல. ரொம்ப மொக்கையா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல நல்லா இருக்க போற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த குறும்படம் மேட்ரு. அதான் நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கான அந்த குறும்படம், அவங்களுக்கான அந்த சீக்ரெட் டாஸ்க் எப்படி முடிச்சாங்க, என்ன மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க, அதை யார் மேலெல்லாம் யூஸ் பண்ணாங்க, யாரெல்லாம் அவங்களோட சீக்ரெட் டாஸ்க்ல மாட்டினாங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு மாண்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க போல. அந்த விஷயங்களை மட்டுமே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஓட்டுறதா கேள்விப்பட்டேன். பட் நான் இங்கே ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். மேபி இந்த குறும்பட மேட்ரு வராமல் கூட போகலாம். மேபி அந்த குறும்படத்தை காமிக்காம சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வெறும் மணிக்கு சீக்ரெட் டாஸ்க் நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. டீமை பொறுத்தவரை எதை கட் பண்ணுறாங்க, ஏன் கட் பண்ணுறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. கடந்த 2-3 வாரங்களாக பார்த்துட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டே எபிசோட் கட்டு ரொம்ப மொக்கையாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது ப்ரோ. நேற்று ரெட் கார்டு மேட்ரு இருந்தது உண்மை, ரெட் கார்டு மேட்ரு உண்மையாகவே இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. நேற்று 2வது ப்ரமோ முதல் ப்ரமோன்னு வந்திருக்கோம்ல, 2வது ப்ரமோ நம்ம அந்த பிராங்க் பண்ண 3 பேருமே எழுப்பிட்டு சேதனை பயங்கரமாக கத்திருப்பார், ஒரு மாதிரி கத்திருப்பார். பிராங்க் பண்ணுறவங்களுக்கு இதான் கிடச்சிது அதுதான் கிடச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திருப்பார். அதுக்கப்புறம் தான் சேதனை வந்தப்போ பேக்கெட்டில் கை விட்டே இருந்திருப்பார். நீங்கள் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அந்த பேக்கெட்டில் கை விட்ட மேட்ரு அப்போ தான் ஆக்சுவலாக அந்த ரெட் கார்டு கொடுத்ததான். ஒரு மாதிரி ரெட் கார்டை தூக்கி காமிச்சு உங்களுக்கு நான் ரெட் கார்டு கொடுக்கேன்னு சொல்லி காட்டி ஒரு மாதிரி பயங்காட்டி அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் தான் ப்ராங்க் பண்ணுவீங்களா, நானும் ப்ராங்க் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம கூட எடுத்து பேசியிருந்தோம். பட் அதை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அந்த எபிசோடில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அந்த சீன் ஒரு மாதிரி கட் ஆகி ஒரு ஆடு வந்திருக்கும், அப்புறம் டப்புன்னு வேற ஏதோ சீனுக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திவ்யா அவர்கள் நேற்று சேதனுக்கு ஆப்போசிட்டில் பேசியிருக்காங்க. திவ்யா அவர்கள் எழுப்பிட்டு என்ன ஃபோக்கஸ் இங்கே இல்லை, என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருப்பாங்கல்ல. அந்த டைம் திவ்யா அவர்கள் பயங்கரமாக பேசியிருக்காங்க. ஓகேவா, ஏதோ பயங்கரமாக பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கட் பண்ணதான் நியூஸ் வருது. ஸோ இவங்களை இதுக்கப்புறம் நான் நம்ப போகிறதா இல்லை. ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட் இப்படி தான் போகுது. நம்ம அங்கே ஷூட் நடக்கிறப்போ அங்கே உள்ள விஷயங்களை சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அவங்க இஷ்டத்தை கட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா நம்ம பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் மட்டுமா ரெட் கார்டு மேட்டரை போட்டேன், நான் மட்டுமா ரெட் கார்டு தூக்குனாங்கன்னு போட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் போட்டேனா? இல்லை, எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் அந்த விஷயத்தை போட்டாங்க. ஏகப்பட்ட பேர் அந்த விஷயத்தை பரப்ப போய் தான் ஓகே நமக்கு சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்ம் தான் சொல்லி நம்ம பேசணும். ஆனால் அந்த ரெட் கார்டு மேட்டரை காணும். ஸோ புரியுதா, நடக்குது. ஆனால் கட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு அந்த குறும்படம் மேபி இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். பட் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் பேசின ஒருத்தி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு கோராத்தா எபிசோட்னே சொல்கிறாங்க. ஸோ இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லாமல் போச்சுன்னா ஒருவேளை என்கிட்ட வந்து கோவப்படாதீங்க ப்ரோ. ஏன்னா நான் இருக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன், நடக்கிற விஷயத்த, நடந்த விஷயத்த. அவங்க அதை இப்படி எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம கையில் இல்லைல்ல. ஸோ அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை இந்த குறும்படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோன்னு ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த குறும்படத்தை எப்படி ஷோ பண்ண போகிறாங்கன்னா, ஆக்சுவலாக சாண்ட்ரா அவர்களை எழுப்பிடுறாங்க போகிற. எழுப்பிடும் போதே பயங்கரமான கைத்தட்டல்னு கேள்விப்பட்டேன். நேற்றே பார்த்துருப்பீங்க, சாண்ட்ராக்கு நம்ம திவ்யாவுக்கு விஜே பாருக்கு எல்லாருக்குமே கைத்தட்டல் வந்திருக்கும். ஸோ அந்த இதில் இன்னைக்கான எபிசோடில் சாண்ட்ரா அவர்களுக்கு பயங்கரமான கைத்தட்டலாம். கைத்தட்டலை கொடுத்து சும்மா அப்படி பேசுகிற மாதிரி பேசி அவங்களுக்கான அந்த சீக்ரெட் டாஸ்க்கை ரிவீல் பண்ணி அந்த சீக்ரெட் டாஸ்க்கை முடிச்சிட்டிங்கன்னு சொல்லி காமிச்சு அதுக்கான அந்த ஒரு மாண்டேஜ் மாதிரி ஓட விடுறாங்க. அவ்வளோதான் குறும்படம்னு சொல்லிக்கலாம். குறும்படம் மாதிரி ஓட விடுறாங்க. அந்த குறும்படத்தை பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்கும் போல. ஏன்னா செம்மையாக ஷோ பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் அதை எப்படி காட்ட போகிறான்னு தெரில. அங்கே நான் ஷோ பண்ணதான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிக் பாஸ் கூட்டு உட்காந்து பேசி அந்த சீக்ரெட் டாஸ்க்கை சொல்லி அது என்ன சீக்ரெட் டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு அவங்க சூஸ் பண்ண பார்ட்னரை காமிச்சு அதான் பிரச்சனை சூஸ் பண்ணாங்களே. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கேமராவில் நின்று பேசி இந்த பக்கம் போயிட்டு தண்ணி பழத்தை சூஸ் பண்ணி அப்புறம் அட்டாக் பண்ணி அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களே. அந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு மாதிரி மாண்டேஜ் மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. பட் அந்த விஷயத்தை இன்னைக்கு நமக்கு எப்படி டெலிவரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஓகே, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நேற்று நம்ம துஷார் ஒரு விஷயத்தில் மாட்டினாப்ல, ஞாபகம் இருக்கா? சாண்ட்ராவை பார்த்து சொல்லுவாங்க, சாண்ட்ரா வந்து குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே குரூப்பிசம் பண்ணுறாங்க. என்னதான் பிரஜன் அவர்கள் அவங்களுக்கான ஹஸ்பண்டாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து குரூப்பிசம் பண்ணக்கூடாதுல்ல சார், இவங்க 2 பேர் தான் ஆகுன்னா முக்கில் வேதம் நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதை சேதனை மலிப்பிருப்பார். நல்லா ஞாபகம் இருக்கு. அதை சேதனை ஏன் அவங்க மட்டும் தான் 2 பேரும் நின்று பேசுறாங்களா, நீங்களாம் நின்று பேசலையா, நீங்களாம் மைக்கை கழட்டி போட்டு பேசலையா, நீ மைக்கை பொத்திட்டு பேசலையா, நீ மட்டும் யார்கிட்ட குசு குசுன்னு பேசலையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல துஷாரை போட்டு அடிச்சிருப்பாங்க.
துஷார் அடிக்க வேண்டியது நியாயம் தான். ஆனா அடிச்சது முக்கியமான காரணம் அங்க சாண்ட்ராவும் பிரச்சனைக்குள்ள தனியா நின்று பேசினது அந்த சீக்கிரம் டாஸ்க். ஓகேவா, அதை மறைக்கிற மாதிரியும் துஷார் அடிக்கிற மாதிரி அண்ணன் ஒரு விஷயத்த பண்ணிட்டாப்ல. அங்க அரோராக்கெல்லாம் மூஞ்சி செத்துருக்கோம், நல்லா கவனிச்சுன்னா அரோராலாம் வாயை பொத்திட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அந்த குறும்படத்தை போட்டு ஒரு மாதிரி வை பண்றாங்க போல. வீட்டுக்குள்ள பல பேருக்கு மூஞ்சி செத்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். முக்கியமா விஜேபாருக்கும் வியானாவுக்கும் மூஞ்சி சுத்தமா இல்லையா, மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி அப்படின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்த சாட்டர்டே சண்டே உடச்சி சேதனங்கிட்ட ஸ்கோர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வியானாவும் நம்ம விஜேபாரும் சுத்திட்டு இருந்தாங்க. பட் இனி எங்க ஸ்கோர் பண்ண, அதுதான் சாண்ட்ரா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்களே. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோரிங் கேள்விப்பட்டேன், நல்ல ஒரு கைத்தட்டல் கேள்விப்பட்டேன். திவ்யா அவர்களுக்குமே கைத்தட்டல் இருக்கதா கேள்விப்பட்டேன். ஏன்னு தான் தெரியல. திவ்யா அவர்களுக்கு நீங்க கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏன் கைத்தட்டல் கொடுக்குறீங்க? அவங்க என்ன பேசினாங்க அந்த விஷயத்தை தயவுசெய்து கட் பண்ணாம போடுங்க. அவங்க பேசினதை காட்டாம வெறுமனைக்கு கைத்தட்டல் மட்டும் கொடுத்தீங்கன்னா அங்க என்ன கண்டென்ட் போயிருக்கு, என்ன பேசினாங்க எங்களுக்கு தெரியாது. நீங்க வெறுமனைக்கு கைத்தட்டல் கொடுத்த மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ தயவுசெய்து கட் பண்ணாதீங்க. ஒழுங்கா எடிட்டிங் டீம் தயவுசெய்து ஒழுங்கான வேலையை பாருங்க. சும்மா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு அரோரா அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன். ஏன் ப்ரோ அரோராக்கு ரோஸ்ட்னா அதான் தெரியல. ஏன்னா அரோரா எனக்கு தெரிஞ்சு எதையுமே பண்ணல அந்த வீட்டுக்குள்ள, ஒண்ணுமே பண்ணாம சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் அரோராக்கு ஏன் ரோஸ்ட்னு தெரியல. விஜய் பார்வதிக்கு ரோஸ்ட்னு கேள்விப்பட்டேன். விஜய் பார்வதியுமே எழுப்பிட்டு ஏதோ ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க போல. மேபி அவன் இந்த வாரம் அவங்க பெருசாக எதுவும் பிரச்சனை பண்ணலையே, தெரில என்னன்னு தெரில. ஆனால் ஒன்று சொல்லணும் சேதனங்கிட்ட, வீட்டுக்குள்ளே எதேதோ பிரச்சனைலாம் ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் அடல்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு ஒருத்தரை பேடாக வந்து பிராண்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள தட்டி கேட்க முடியல. ஆனால் அவங்கள நேற்று மோட்டிவேஷன் பண்ணுறீங்க. எல்லா வேலையும் பண்ணது விஜய் பார்வதி தான். அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரையுமே பேடாக பிராண்ட் பண்ணிட்டு அங்கேங்கமா அவங்க தான் கரெக்டுன்னு சொல்லி கேமராவில் பேசிட்டு சுற்றினது விஜய் பார்வதி. ஓகேவா, எல்லாத்தையும் பண்ண விஜய் பார்வதியை நேற்று அப்படியே தூக்கி வச்சு மோட்டிவேஷன் கொடுத்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போகிறாங்க. அதை விஜய் பார்வதி நேராக கேமராவில் போய் உட்காந்து அம்மா என்ன நீ நம்புன அம்மா, நான் வந்து ஒருத்தட்டு பேசினா நம்பி தான் பேசுவோம்மா, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டுமா, நீ நம்பமான்னு சொல்லிட்டு கேமராவில் போய் அழுதுட்டு இருக்காங்க. பண்ண தப்பெல்லாம் நீ தானக்கா பண்ண, எங்கெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா. என்ன பண்ண தப்பெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க. வீட்டுக்குள்ளே எல்லா தப்பையுமே பண்ணிவிட்டு திருப்பி அங்கே போய்ட்டு அந்த கேமராவில் போய் அழுறீங்களே எதுக்குக்கா? என்ன நான் தெரில காய்ஸ், வரலாம் என்ன நடக்குமோன்னு தெரில. ஏன்னா நாளைக்கு வேறு ஸ்கூல் டாஸ்க்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வேறு இப்போ உண்மையாக பொய்யான்னு தெரில. அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அவ்வளோதான். தயவுசெய்து ஸ்கூல் டாஸ்க் இருந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் தண்ணி பழத்தை ஸ்டூடெண்ட்டாக போடாதீங்க. எங்கள் அண்ணன் அதுக்கு செட் ஆக மாட்டார். நீங்கள் பிரின்ஸிபலாக போட்டுருங்க. ஓகே, நான் இங்கே தப்பாக சொல்ல வரல. அவரை ஸ்டூடெண்ட்டாக போட்டிங்கன்னா அங்கே கிரிஞ்சு அள்ளி தட்டிடுவார். அவர் நேராக பெண்கள்கிட்ட போய் உட்காந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் சரி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு இருப்பார். அதை பண்ணாதீங்க. நீங்கள் பிரின்ஸிபலாக போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஓகேவா, அவர் வச்சு செய்கிறங்க பேரில் எல்லாரையும் சம்பவம் பண்ணுவார். ஸோ ஒருவேளை ஸ்கூல் டாஸ்க்காக இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஸ்கூல் டாஸ்க் வைக்க போறீங்கன்னா இப்படி பண்ணுங்க. பிரின்ஸ்பாலை நம்ம தண்ணி பழத்தை போடுங்க, நல்லா இருக்கும். பக்காவாக செட் ஆவார், பக்காவாக வச்சு சம்பவம் செய்வார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சாண்ட்ரா அவர்களுக்கான ஆட்டம் உங்களுக்கு இந்த வாரம் பிடிச்சிருந்துச்சா? என்ன கேட்டிங்கன்னா உண்மையாகவே சாண்ட்ராக்கான அந்த கேம் பிளே, திவ்யாக்கான கேம் பிளே தான் போன வாரம் அந்த ஆட்டத்தை லைட்டாவாச்சும் மாற்றிச்சு. நிறைய பேர் வெளியே வந்து பேசுகிறாங்க, எஃப்ஜே பேசுகிறான், சபரி அவர்கள்லாம் எந்திரிச்சு பேசுகிறாப்புல. இப்போ பாருங்கள், அப்போ ஆட்டம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு ஒயில் கார்டு வரப்போ தான் அந்த வீட்டில் ஓப்பனை பார்க்குறாங்க. இதை நேற்று வியானா கூட சொல்லியிருப்பாங்க. ஒயில் கார்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் தனியாக கேம் பிளே பண்ணணும், தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்க அவங்களுக்கே தெரியுது, இப்போ நமக்கு தெரியாமல் இருக்குமா? ஸோ அந்த வகையில் ஒயில் கார்டு வந்தது ஓகே. ஆனால் ஒயில் கார்டு வரப்போகிற வாரம் இன்னும் கொஞ்சம் ஓகேவா ப்ளே பண்ணணும். முக்கியமாக அமித் அவர்கள்லாம் நல்லா ப்ளே பண்ணணும். அவர் எனக்கு தெரிஞ்சு இப்படியே இருந்து ஒரு மாதிரி நான் நல்லவன் அப்படின்னு மாதிரி காமிச்சிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்தால் வரப்போகிற வாரம் வெளியே தூக்கிடுவாங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அமித்துக்கு பிஆர் வேறு இல்லை. ஓகேவா, நான் எங்கே செக் பண்ணி பார்த்தாலும் அமித்துக்கு மட்டும் யாருமே ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்காங்க, அமித்தை மட்டும் யாரும் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்காங்க. அந்த வகையில் அமித் அவர்களுக்கு பிஆர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கேம் பிளே கொடுக்கணும், இல்லாட்டினா வரப்போகிற வாரம் அவ்வளோதான், வெளியே தூக்கி அனுப்பிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் மேடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நல்ல வேலை நேற்று நான் அந்த ரெட் கார்டு மேட்டர் இல்லை அப்படிங்கும்போது நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க, ப்ரோ எங்களுக்கே தெரியுது ப்ரோ அது எடிட்டிங்னு சொல்லிட்டு திவ்யாக்கான மேட்டர் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்களே எபிசோட் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன்றிகள், மக்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.